ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ராஜா டெக் சேனல். இந்த ஒரு வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது யூடியூப்பில் நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணுறது அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இது நாள் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் அப்லோட் அப்படின்னு வரும்போது யூடியூப் மெயினாக அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் கிரியேட்டர் ஸ்டுடியோவில் நீங்கள் நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா டேஷ்போர்டில் இருந்தால் கூட அப்லோட் பண்ணலாம், ஜஸ்ட் அப்லோட் ஆப்ஷனை யூஸ் பண்ணி. ஸோ இந்த ரெண்டு ஆப்ஷன்ஸ் போக எக்ஸ்ட்ராவாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் இப்போ நியூவாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த 2024 வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு அப்லோட் ஆப்ஷனும் இருக்குது. இதையும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் அப்படிங்கிறத சொல்கிறதுக்கான வீடியோவாக தான் இதை மேக் பண்ணியிருக்கேன். ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ கூட அப்லோட் பண்ணியிருந்தோம். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் ஸ்டுடியோ மொபைல் ஆப்லேயே நமக்கு வந்து அப்லோட் ஆப்ஷன்லாம் ஷோ பண்ணுது அப்படிங்கிற மாதிரி. பட் அந்த ஒரு வீடியோவில் எனக்கு வந்து கிளிக் பண்ணும்போது டேரெக்டாக யூடியூப் மெயின் ஆப் வந்து ஓப்பன் ஆச்சு. நானும் இது அந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்காதோ அப்படிங்கிற மாதிரிலாம் திங்க் பண்ணேன். பட் அது டெஸ்டிங்கில் போய்கிட்டு இருந்ததுங்கிறது இப்போ தான் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஏன்னா இப்போ நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் ஸ்டுடியோலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அக்கௌண்ட்க்கு பக்கத்தில் நான் ஸ்க்ரீனில் ஷோ பண்ணக்கூடிய இந்த ப்ளஸ் ஐக்கான் அப்லோட் ஆப்ஷன் வந்து ஷோ பண்ணுது. ஸோ இதை வந்து கிளிக் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து யூடியூப் ஸ்டுடியோ மொபைல் ஆப்பில் இருந்தாப்லேயே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கு. ஸோ இதை வந்து ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு வீடியோவும் மேக் பண்ணியிருந்தேன். இப்போ வந்து நான் வந்து ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி அந்த ஆப்ஷன் மூலிமா வீடியோ வந்து அப்லோட் பண்ணி அதில் ஒரு சில சேஞ்சஸ் வந்து பண்ணி வீடியோஸ் வந்து எப்படி பப்ளிஷ் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து ஃபுல்லாக நான் வந்து கொடுக்குறேன். ஏன்னா இது ஒரு அப்டேட்டாக மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு இன்னும் ஃபியூச்சரில் பார்க்கும்போது கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து கிடைக்கிறதுக்கு ஒரு சான்ஸாக இருக்கும். ஸோ அதனால தான் நீங்களே பாருங்கள். கைஸ், ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து யூடியூப் ஸ்டுடியோ மொபைல் ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டு ஜஸ்ட் அக்கௌண்ட் வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிட்டு அந்த அக்கௌண்ட்டுக்கு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பக்கத்தில் ப்ளஸ் சிம்பிள் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பாப்பப் ஆகும். ஸோ இதில் ஃபோட்டோஸ் ஆல்பம்ஸ்னு சொல்லிட்டு இருக்கும். எனக்கு வந்து அப்படி இருக்குது. உங்களுக்கு வந்து ஓவரால் கேலரிக்குள்ளே ஓப்பன் ஆகலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோஸ் நீங்கள் வந்து எது கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் ஆட் பண்ணோடனே வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜுக்கு மூவ் ஆன் ஆகும். ஆட் டீட்டெயில்ஸ்னு இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட 2 விஷயங்கள் நான் முக்கியமாக நோட் பண்ணேன். ஒன்று வந்து விசிபிலிட்டி, இன்னொன்று வந்து கமெண்ட்ஸ். இந்த 2 விஷயங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் அண்ட் ஆஃப்னு இருக்குது. ஸோ விசிபிலிட்டி வந்து நீங்கள் எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா அன்லிஸ்டட் கிளிக் பண்ணிக்கிறத நான் வந்து சஜஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா அதற்கான பெனிஃபிட்ஸ் வந்து நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ கூட மேக் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் வேணால் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் இருக்கும் கம்பேர் டு ப்ரைவேட் அண்ட் கம்பேர் டு டைரக்ட் பப்ளிக் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ கமெண்ட் செக்ஷன் எப்போவுமே ஆன் பண்ணி பேசிக்கில் வச்சுக்கோங்க. ஏன்னா ஆடியன்ஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணுறதும் முக்கியமானது. அந்த கண்டென்ட் குறித்து ஆடியன்ஸ் ஒப்பீனியன்ஸ் கொடுக்குறதும் பேசிக்காக நல்ல விஷயமா இருக்கும். ஸோ அதனால் அதை வந்து பேசிக்கில் கொடுத்து வச்சுக்கிட்டேன். ஸ்ட்ரிக்ட்டு கூட கொடுத்துக்கலாம். ஸோ சில விஷயங்கள் அதுலேயும் இருக்குது. ஸோ நீங்கள் நான் ஜஸ்ட்டு வந்து பேசிக்லேயே கொடுத்துக்கிறேன். ஸோ அது போக வந்து பார்த்தீங்கன்னா மானிட்டரைசேஷன் வந்து எனக்கு கேட்டிருக்கு. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா மானிட்டரைசேஷன் எனேபிள் ஆகாமல் இப்போ தான் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறாங்கிறவங்களுக்கு அது வந்து ஷோ பண்ணாமலும் இருக்கலாம். அதை தவிர வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஆப்ஷன்ஸும் இருக்குது. அது கண்டென்ட்டை பற்றி வந்து பேசிக்காக கொடுக்கக்கூடியது டைட்டில், அதை பற்றி இன்னும் கொஞ்சம் விரிவாகவோ இல்லை எக்ஸ்ட்ரா லிங்க்ஸ் ஆட் பண்ணுறதுக்கு டிஸ்கிரிப்ஷன். அது போக வந்து பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் ரேஞ்சில் வந்து கிட்ஸ்க்கான கண்டென்ட்டாங்கிறதுல நம்ம நோ கொடுத்துக்கலாம். அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்ரிக்ஷன்லேயும் நம்ம வந்து நோ கொடுத்துக்கலாம். ஏன்னா ரெஸ்ட்ரிக்டடான வீடியோ இது கிடையாது, 18+ கிடையாது. ஸோ அதனால் அதுக்கடுத்து பிளேலிஸ்ட் ஆட் பண்ணுறது, நீங்கள் கிரியேட் பண்ணுறதோ இல்லை ஆல்ரெடி ஆட் பண்ணிக்கிறதோ கொடுக்குறது. ஷார்ட்ஸ் ரிமிக்ஸிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஷார்ட்ஸில் வந்து யாராவது யூஸ் பண்ணிக்கலாம் நம்மளுடைய கண்டென்ட்னு சொன்னால் நீங்கள் அலோவ் பண்ணக்கூடிய விஷயங்கள். அதே மாதிரி கமெண்ட் செக்ஷன் ஆல்ரெடி சொன்னது. ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் ஆப்ஷனை கிளிக் பண்ணோம்னா நெக்ஸ்ட் ப்ரொசீட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வீடியோஸ் பேஜில் வந்து என்ட்ரு ஆகுது. ஸோ ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணிங்கன்னா ஷார்ட்ஸ் பேஜில் லேட்டராக வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் ஆகி எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வரக்கூடியதாக இருக்கும். ஸோ இப்போ வந்து கேன்சல் அப்படிங்கிற ஆப்ஷனும் ஷோ பண்ணுது இல்லையா? ஸோ நீங்கள் வந்து கேன்சல் கூட கொடுத்துக்கலாம் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா. இந்த ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறது வந்து பை மிஸ்டேக் வேறு வீடியோ அப்லோட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் கூட இந்த கேன்சல் ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி கூட கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து அப்லோட் ஆகி எல்லாமே முடிய போகுது ஆல்மோஸ்ட். ஸோ ஜஸ்ட் இப்போ வந்து நம்ம வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இந்த ஒரு வீடியோ வந்து ஜஸ்ட்டு டேப் பண்ணோம்னா அது வந்து உள்ளே போயிடும். ஸோ இதில் பென்சில் ஐக்கான ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம வந்து கிளிக் பண்ணிக்கலாம். அது பக்கத்தில் ஷேர் யூடியூப்லாம் இருக்குது. அந்த பென்சில் மார்க் மட்டும் கிளிக் பண்ணோம்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடிட் ஆப்ஷன், தம்ப்நெயிலுக்கான ஆப்ஷன், அதுக்கு டைட்டில் ஆப்ஷன் இருக்குது. ஸோ டைட்டில் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு தேவையான விஷயங்கள் இந்த கண்டென்ட் ரிலேட்டடாக நம்ம வந்து இதில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதிக்கலாம். டிஸ்கிரிப்ஷன் அஃப்கோர்ஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விரிவாகவும் எக்ஸ்ட்ரா லிங்க்ஸ் ஆட் பண்ணுறது இந்த விஷயங்கள். அதுக்கடுத்தது விசிபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் நிறைய ஆப்ஷன்ஸ் எக்ஸ்ட்ரா இருக்கலாம். அதெல்லாம் உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கலாம். பட் கன்ஃபியூஷன் எதுவுமே தேவையில்லை. பப்ளிக்ங்கிறது டேரெக்டாக ஆடியன்ஸ் பார்க்கக்கூடியது, அதுதான் எப்போவுமே செட் பண்ண போகிறோம். பட் லேட்டராக வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட்டில் சில சேஞ்சஸ் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அதை பண்ணுறது எப்போவுமே பெஸ்ட்டான விஷயமா இருக்கும். ஸோ அதனால தான் அதை வந்து எப்போவுமே சொல்லக்கூடிய விஷயமா இருக்குது. ஸோ அதனால் அன்லிஸ்டட் இல்லைனா ப்ரைவேட்டில் பண்ணுறது. அதுக்கடுத்து மானிட்டரைசேஷன் இது வந்து நிறைய பேருக்கு ஷோ பண்ணாது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் கிரியேட்டர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா மானிட்டரைசேஷன் எனேபிள் பண்ணாதப்போ அது வந்து ஷோ பண்ணாது. ஸோ அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் ரேஞ்ச், அதுக்கடுத்து பிளேலிஸ்ட் இந்த ஆப்ஷன் இருக்குது. மோர் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறப்போ டேக்ஸ் ஆப்ஷன், வீடியோ ரிலேட்டடாக சின்ன சின்ன குட்டி குட்டி டேக்ஸ் வந்து நீங்கள் வந்து வீடியோ ரிலேட்டடாக கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் லைக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோ வந்து யூடியூப் ரிலேட்டடாக யூடியூப் டுட்டோரியல், யூடியூப் டிப்ஸ் அந்த மாதிரி கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீடியோ கண்டென்ட் ரிலேட்டடாக கொடுக்கலாம். அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கேட்டகரி இருக்குது நியூவாக பார்க்கும்போது. ஸோ கேட்டகரியில் நீங்கள் வந்து எஜுகேஷன், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா என்டர்டெயின்மெண்ட் எது
எதுனாலும் உங்களுக்கு ரிலேட்டடாக உள்ளதை கொடுக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன் போகும் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு சில ஆப்ஷன்ஸ் இருக்குது. லைசன்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் யூடியூப் லைசன்ஸ் கொடுத்துக்கோங்க. கிரியேட்டிவ் காமன்ஸ் கொடுத்தா எல்லாரும் மற்றவங்களும் யூஸ் பண்ணிக்கலாங்கிற மாதிரி ஆயிரும். அளவு எம்பட்டிங்கை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா மற்ற பிளாட்ஃபார்ம்லேயும் ப்ளே ஆகிற மாதிரி இருக்கும். ஷோ ஹவு many viewers லைக் திஸ் வீடியோங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக இருக்கக்கூடிய ஆப்ஷன். அது வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்க உங்களுடைய லைக்ஸை வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அதை செக் பண்ணிக்கோங்க. தம்ப்நெயில் ஆப்ஷன் அஃப்கோர்ஸ் நான் கஸ்டம் தம்ப்நெயில் வந்து வெரிஃபிகேஷன்லாம் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் வெரிஃபிகேஷன் பண்ண வேண்டியிருக்கும் நியூவாக வந்தீங்கன்னா. ஸோ அது போக வந்து பார்த்தீங்கன்னா டெலிட் பண்ணாலும் அதுக்கான ஆப்ஷன் இந்த 3 ஆப்ஷனில் இருக்குது. ஸோ அதை வந்து குயிக்காக நான் வந்து பார்த்துட்டு விட்டுட்டேன். பட் அதுவும் வந்து ஆப்ஷனாக இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஜஸ்ட் டெலிட் ஃப்ரம் யூடியூப்னு லாஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எல்லா ஆப்ஷன்ஸும் ஒரு ஆள் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ ஜஸ்ட்டு அதுக்கடுத்து பப்ளிக் பண்ணிட்டு சேவ் பண்ணுறீங்க. எல்லா ப்ரொசீஜரும் முடிஞ்சது. ஸோ வேண்டாம்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி வெளியே வந்தீங்கன்னா டிஸ்கார்ட் ஆப்ஷன் காட்டும். டிஸ்கார்ட் கொடுத்துட்டிங்கன்னா எதுவுமே சேஞ்ச் ஆகிருக்காது. நீங்கள் பண்ண விஷயங்கள் இப்போ நான் பண்ண இல்லையா அந்த மாதிரி எந்த விஷயங்களும். ஸோ இவ்வளோ தான் ப்ரொசீஜர். ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து யூடியூப் ஸ்டுடியோவில் பார்க்கும்போது யூடியூப் ஸ்டுடியோ டெஸ்க்டாப் வியூவில் எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடாக அப்லோட் எல்லாமே ஒரே இடத்துல முடிஞ்சு ஒரே இடத்துலேயே சேஞ்சஸ்லாம் பண்ணி ஒரே ரீதியாக வந்து பார்த்தீங்கன்னா குயிக்காக முடியுதோ அதே மாதிரியே இப்போவும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து யூடியூப் ஸ்டுடியோவில் மொபைல் ஆப்பை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் ஸ்டுடியோ மொபைல் ஆப்பில் இந்த மாதிரி குயிக்காக பண்ணுற மாதிரியான ப்ரொசீஜர் வந்துருக்குது. கண்டிப்பாக நல்ல ஒரு அப்டேட்டாக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இதை மாதிரி இனிமேல் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணும்போது ட்ரை பண்ணுங்கள் அப்படிங்கிறதையும் அண்ட் எப்படி அப்லோட் பண்ணலாம் ப்ராப்பராக அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில்ஸையும் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் ஓவரால் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு வீடியோ மேக் பண்ணியிருந்தேன். ஸோ இதுக்கு முன்னாடி பண்ணது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தனித்தனியாக வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் ஆப்பில் பண்ணிட்டு அதுக்கடுத்து இதில் வந்து செக் பண்ணி பார்த்து இந்த மாதிரி ப்ரொசீஜர் இல்லாமல் யூடியூப் ஸ்டுடியோவில் இருந்தாப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ப்ரொசீஜரையும் பண்ணி முடிச்சு நீங்கள் வந்து பக்காவாக ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ இவ்வளோதான். இது வந்து சிம்பிளாக இருக்கும் அப்படிங்கிறது நினைக்கிறேன். ஸோ கைஸ் பார்த்துருப்பீங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக வந்துக்கும் நீங்கள் கைஸ். இந்த ஒரு வீடியோ இதுக்காக தான் மேக் பண்ணேன். இது சம்மந்தப்பட்ட உங்களுடைய ஒப்பீனியன் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ஸில் டைப் பண்ணுங்கள். இந்த ஒரு வீடியோ இதுக்காக தான் மேக் பண்ணேன். இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்லோட் பண்ணக்கூடிய டைப் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் வந்து பார்த்தீங்கன்னா 2 விதமாக தான் இருந்தது. மொபைல்னு வரும்போது யூடியூப் மெயின் ஆப், அதை தவிர வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து யூடியூப் ஸ்டுடியோ டெஸ்க்டாப் வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அப்லோட் பண்ணக்கூடிய ஆப்ஷன் இருக்கும். ஸோ அது தவிர இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஆப்ஷனாக மொபைல்லையும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து யூடியூப் ஸ்டுடியோ மொபைல் ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆப்ஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நல்லா இருந்துச்சு. இது சம்பந்தப்பட்ட டீட்டெயில்ஸ் சொல்லி அதை எப்படி நம்ம ப்ராப்பராக யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸையும் சொல்லியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக வந்து கிடைக்கும் கைஸ். இந்த ஒரு வீடியோ இதுக்காக மேக் பண்ணேன். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். கேள்வி செஞ்சு கமெண்ட்ஸ் ரெடி பண்ணுங்கள். ஃபைனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதை பெல்லைக்கான கிளிக் பண்ணி அலாப் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிறது மாதிரி லாபியூஸ்க்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் கைஸ். அண்ட் ஒன் மோர் திங், நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பக்கத்தில் ஜாயின் மெம்பர்ஷிப் இருக்கும். கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தது விருப்பம் இருந்தது நம்மளுடைய சேனலுக்கு ஒரு எக்ஸ்டெண்டட் சப்போர்ட்டை ஷோ பண்ணிச்சிங்கன்னா தாராளமாக அதை யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். அதான் கைஸ் இந்த வீடியோ பார்த்த நன்றி. பை சி யூ. ஸ்டால் வீடியோ சந்திப்போம்.